வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 அடுத்த வார கேப்டன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றார் தீபக். ஸோ மீண்டும் பாய்ஸ் டீம்லேருந்து ஒரு கேப்டன். ஸோ முதல் முறையாக தீபக் கேப்டன் ஆகியிருக்காரு. அடுத்த வார கேப்டன் அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, எப்படி அந்த டீமை மொத்தமாக சமாளிக்க போகிறாரு அப்படின்னு பார்ப்போம். ஸோ சும்மாவே அவர் ஷார்ட் டெம்பர், எப்போ கோவப்படுவார் என்னன்னே தெரியாது. ஸோ எப்படி அவரை கட்டுப்படுத்திக்கிட்டு எப்படி மொத்தமாக இது பண்ணுறாருன்னு பார்ப்போம். கேப்டன் பதவியை லூஸ் பண்ணுவாரா இல்லை கண்டினியூ பண்ணிடுவாரான்னு பார்ப்போம். ஸோ கேம் வைக்கிறாங்க. ஸோ 2 சைட்லேயும் பால் இப்படி தூக்கி தூக்கி போடணும், பேலன்ஸிங்காக இருக்கணும். ஸோ அதில் 3 தடவை விழுந்துட்டா அவுட்டு. ஸோ பவித்ரா 3 தடவை விட்டுருவாங்க. ஸோ அடுத்து கேப்டன் ஆகிட்டார் தீபக். ஸோ இந்த வாரம் கேப்டனான தீபக் கொஞ்சம் டிசர்வ்ட் தான். ஏன்னா செம்மையாக ப்ளே பண்ணார். அந்த கிளாஸில் அந்த இதை உருட்டுறதை தவிர மித்த அந்த மேப்லலாம் செம்மையாக பண்ணியிருந்தார். செம்ம சிவாவும் அவங்களும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ தீபக் அதில் வச்சது 20க்கு 17 கண்ட்ரிஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் செம்ம பிரெயின் வேணும், மெமரி பவர் வேணும், படிச்சிருந்தா தான் ஆக்சுவலாக அது பண்ண முடியும். ஸோ எல்லோரும் அது பண்ண முடியாது. ஸோ அது அப்ரிஷியேட்டட். அப்புறம் நம்ம இது தளபதியாக இருந்திருப்பார் பாருங்க, சூப்பராக பண்ணியிருந்தார். நின்றுக்கிட்டே சூப்பராக அந்த மஞ்சரிக்கு பேசுகிற பேச்சுக்கு அதுக்கு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ அங்கிட்டு ராஜா, அங்கிட்டு நம்ம ராஜகுரு ராயன் அவரோட கோஆப்ரேட் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருந்தாலும் போரிங்காக இருந்தாலும் ஓகே, அந்த கண்டஸ்டன்ட் மத்தியில் அவர் ஓகே கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ டிசர்வ்டு தான் அந்த தடவை. ஸோ அதுக்கப்புறம் அவர் நம்ம சிவா அவர்கிட்ட வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நான் உன்னை ஏதாவது கோவப்படுத்தியிருந்தால் மன்னிச்சுக்க. ஸோ நான் ஒரு உரிமையில் தான் பண்ணியிருந்தேன், இனிமேல் அந்த மாதிரி நடக்காமல் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சிவாட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறையா ட்ரிகர் ஆகி திட்டியிருப்பார்ல, போய் சிவா போய் ஒவ்வொரு ஆள்கிட்டையுமா போய் சொல்லியிருப்பார். இவர்கிட்ட போய் நேராக சொல்லாமல் ரஞ்சித், ஆர்ஜி ஆனந்தி இவங்க மாதிரி அப்புறம் நிறைய பேர்கிட்ட போய் சொல்லியிருப்பார். பவித்ரா அவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லியிருப்பார். ஸோ அது இன்றைக்கி தர்சிகா சிவகுமாரை அந்த மாதிரி கேள்வி கேட்கவும் இவர் தீபக்கு மனசு உறுத்திடுச்சு போல். நம்மளை தான் கேட்க சொல்கிறாங்களோ அப்படின்னு போய் தர்சிகாட்ட கேட்பாங்க. ஸோ தர்சிகா உண்மையை சொல்லவும் அப்புறம் தீபக்கே சிவாவை கூப்பிட்டு கேட்பார், என்கிட்ட இனிமேல் எதாக இருந்தாலும் என்கிட்ட டேரெக்டாக சொல்லிவிடுங்க, நான் எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அந்தளவுக்கு நான் கட்டுப்படுத்திக்கிறேன், அந்த மாதிரி உங்களை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்கிறேன், என்னை ரொம்ப மன்னிச்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சாரி 2-3 தடவை சாரி கேட்பார். ஸோ அது பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் அவரே கூப்பிட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து கூப்பிட்டு பேசி சாரி கேட்குறது கொஞ்சம் நல்ல பழக்கம். பார்க்கலாம் அடுத்த வாரம் கேப்டன்ஷிப் எப்படி இருக்குன்னு.